கிருஷ்ண ஜெயந்தின்னு சொன்னாக்க ஜென்மாஷ்டமி, அதாவது கிருஷ்ணர் வந்து அவதரித்த தினம். அவர் கோகுலத்தை வந்து அஷ்டமியில் தான் அவதரித்தார். அந்த தினத்தை தான் வந்து நம்ம வந்து கோகுலாஷ்டமியாக கொண்டாடுறோம். கிருஷ்ணர் மாதிரி தன்னுடைய குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் ராதை வேஷம்லாம் போட்டு அவருடைய நினைவு சின்னங்களை அந்த வீடு ஃபுல்லாக அன்னைக்கு இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. கிருஷ்ணருக்கு உண்டான அந்த குழந்தை பொம்மை எல்லாம் வாங்கிடுவோம். அவருக்கு வெண்ணெய், பால், பாயாசம், முறுக்கு, அதிரசம். இறைவனுக்கு வந்து நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அது இறைவன் சாப்பிட்ணும். அதுக்கு உண்டான மாதிரி அவருக்கு என்னென்ன நமக்கு பிடிக்குதோ அது எல்லாமே நம்ம வச்சு பால், பழங்கள் எல்லாமே வச்சு அவருக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். கிருஷ்ண ஜெயந்தி ஃபஸ்ட்டு நாட்டில் தான் ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ சவுத்தில் செமையாக கொண்டாடுறாங்க. வருஷம் வீட்டில் கொண்டாடுறாங்களோ இல்லையா, ஸ்கூலில், பட் எல்லா ஸ்கூல்லையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் வந்து வெண்ணெய் கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி கிருஷ்ணனுக்கு வெண்ணத்தாழி கிருஷ்ணன்னு பேர். இது நார்த்தில் அதுக்கு வந்து லட்டு கோபால் அப்படின்னு பேர். அந்த மாதிரி நிறைய கிருஷ்ணர் வச்சுருக்கேன் என்னோட வீட்டில். இந்த கிருஷ்ணர் பிறந்த இந்த கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணணும். இந்த தடவை வந்து 56 விதமான சப்பன் போஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, போக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 56 விதமான பட்சணங்கள்லாம் செஞ்சு கிருஷ்ணனுக்கு படைக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த இயர் நடக்கிறான். ஸோ பாதம்லாம் வச்சு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கும். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். என்னடா அந்த பொண்ணு மைக்கோட ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. கிருஷ்ண ஜெயந்தி வந்தாச்சு, எல்லாரும் முறுக்கு, சீடை இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருப்போம். பட் அதுக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்மளோட பேரண்ட்ஸுக்கு அதெல்லாம் தெரியும், ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே வந்து எல்லார் வீட்லேயும் வந்து முறுக்கு சுடுவாங்க, அப்புறம் வெண்ணெய் ஐட்டம்ஸ்லாம் வைப்பாங்க, நம்ம போய் சாப்பிடணும். அது மட்டும் தான் நம்ம எல்லாருடைய மைண்ட்லேயும் இருக்குது. கிருஷ்ண ஜெயந்தினா என்னென்ன பண்ணி இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பப்ளிக் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வர வெள்ளிக்கிழமை வருது இல்லையா? ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, என்னென்ன பலகாரம்லாம் சுடுவீங்க? எங்கள் வீட்டில் சிகடை, முறுக்கு, அதிரசம், லவால் உருண்டை, லட்டு, பூந்தி, இந்த மாதிரிலாம் சுண்டல், மிளப்பொங்கல், கேசரி எல்லாம் படைக்கும். பழங்க, பூங்க எல்லாம் பொம்மைங்க வச்சு அலங்காரம் பண்ணி சூப்பராக பண்ணுவோம். பொம்மை வாங்கிட்டீங்களா? பொம்மை வாங்கணும், இனிமேல் தான் வாங்கி நாங்கள் ஆரம்பிட்டோம். பலகாரம் சுட ஆரம்பிச்சிட்டிங்களா? பலகாரம் என்ன எவ்வளோ, நான் கிருஷ்ணனுங்க நான் அவ்வளோ தொழில் சாப்பிட்றாரு. அவர் இருக்கிறது கொஞ்சம் இன்னும் சாப்பிடுவேன். மெயின் வெண்ணெய் தானே தேவை கிருஷ்ணனுக்கு. வெண்ணெயும் பாலம், அவள் பொரி, அவருக்கு தான் ரொம்ப எள்ளு உண்டை இதெல்லாம் பிடிக்கும். நீங்கள் சொல்லுங்கள், கிருஷ்ண ஜெயந்தி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? என்ன பலகாரம்லாம் வீட்டில் பண்ணுவாங்க? எங்கள் வீட்டில் வந்து கிராண்டாக பண்ணுவோம். நாங்கள் கிருஷ்ணருக்கு வந்து பிடிச்சது வந்து அவல், பால் ஐட்டம் ஃபுல்லாக பிடிக்கும். பன்னீர், நெய், அப்புறம் தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் இதெல்லாம் செஞ்சு நாங்கள் வந்து படைப்போம். பழங்கள்லாம் அதிகமாக வச்சு கும்பிடுவோம். நீங்கள் சொல்லுங்கள், கிருஷ்ண ஜெயந்தினா என்ன, எப்படியெல்லாம் வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க? கிருஷ்ண ஜெயந்தின்னு சொன்னாக்க ஜென்மாஷ்டமி, அதாவது கிருஷ்ணர் வந்து அவதரித்த தினம். அவர் கோகுலத்தை வந்து அஷ்டமியில் தான் அவதரித்தார். அந்த தினத்தை தான் வந்து நம்ம வந்து கோகுலாஷ்டமியாக கொண்டாடுறோம். கோகுலாஷ்டமி வந்து வீட்டிலே வந்து குழந்தைகளுடைய பாதத்தை சின்ன காதலில் வந்து வீட்டிலேருந்து வாசல்லேருந்து உள்ளே வந்து சாமி பழக்கி வைக்கிறோமோ அது வரைக்கும் நடந்து வராப்பில் கோலம் போட்டு சாமியை வந்து கிருஷ்ணர் ஆவாகனம் பண்ணி அவருக்கு பிடித்த அவல், தயிர், வெண்ணெய், சீடை, முறுக்கு, அதிரசம், வெள்ளைச்சீடை இல்லை பலகாரங்கள்லாம் நைவேத்தியம் பண்ணி விசேஷமாக கொண்டாடுவாள். அதுக்கு மேலே கோவில் கிருஷ்ணரில் வந்து உரியடி உற்சவம், கிருஷ்ணருக்கு பிடிக்கிற உரியடி உற்சவம் அதெல்லாம் அவங்க வந்து கிருஷ்ணர் கோவிலில் பண்ணுவாள். அண்ட் இப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே எல்லாரும் கடையில் பலகாரம்லாம் வாங்கி சிம்பிளாக அழகாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க வீட்டிலே பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இன்னும் சில விஷயம்லாம் இந்த மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதெல்லாம் இப்போ மறந்துடுறாங்க அப்படின்னா என்ன விஷயம் சொல்வீங்க ஐயா? அது இன்றைக்கி உள்ள கல்ச்சரல் வந்து கொஞ்சம் மாறுறது காரணம்னாக்கா நம்ம சின்ன குழந்தைகளை வந்து என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. அதுதான் மெயின் காரணம். அது அம்மா வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது தான் கோலம் போட வந்தால் கோலம் போடுன்னு சொல்லணும், நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாது. அது என்ன இருக்குதோ அது கால் வந்து கொணலாக போடணும், பரவாயில்ல இன்றைக்கி நல்லா போட்டிருக்குன்னு சொல்லணும். அது என்ன வரையுதோ அது நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அதை வளர வச்சா தான் அதுக்கு எனர்ஜி வரணும். குழந்தைகிட்டே சொல்லணும், இது மாதிரி நீ பண்ணிட்டு பண்ணணும், நம்ம வீட்டில் நம்ம பண்ணி செய்யணும்னு சொன்னாக்கா இருங்க. இப்போல்லாம் காலேஜில் பசங்கள்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க, செய்யணுன்ட்டு அதை இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும்னு சொன்னாக்கா அது நிறையா மகளிர் சங்கங்கள் வந்து அதை எடுத்து சொல்லணும். அதுக்கு வெள்ளிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி வருது. ஸோ உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? நீங்கள் என்னென்னா பலகாரம் செய்வீங்க? எங்கள் வீட்டில் நல்லா பண்ணுறோம். எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிற தர்ஷன் ராஜுன்னு, அவனுக்கு நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம்.
வீட்டில் பாயசம் அப்புறம் வடை எல்லாம் செஞ்சு நல்லா பண்டிகை நல்லா செய்கிறோம். பயப்படாதீங்க, எதுவும் வந்து கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம், கிருஷ்ண ஜெயந்தினா என்ன, அதை எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க? இப்போ எல்லாருக்கும் வந்து அது தெரியறதில்ல. நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன், நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுப்பாங்கல்ல. கிருஷ்ணர் ஜெயந்தினா கிருஷ்ணர் வந்து பிறந்த நாள் அன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து நல்லபடியாக கிருஷ்ணரை வந்து நம் வீட்டுக்கு அழைச்சி வாசலில் வந்து கிருஷ்ணருடைய கால் வந்து பதிச்சு அழகாக வீட்டுக்கு வந்து பகவானை கூட்டிகிட்டு போய் அவருக்கு வந்து பிடிச்சது நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சது எப்படி செய்வோம், நம்ம பிடிச்ச நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி செய்வோம், அது மாதிரி கிருஷ்ணரை நம்மளுடைய குழந்தையா அன்றைக்கி நம்மளை பாவித்து அன்றைக்கி அவருக்கு பிடிச்ச வெண்ணெய் சீடை என்னென்ன கிருஷ்ண பக்ஷணம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா அழகாக செஞ்சு தயிர் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப முக்கியம். துளசியில் போட்ட மாலை இதெல்லாம் போட்டு அழகாக அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருந்து நைட்டு வரைக்கும் அவருடைய பாடல்கள் பஜனைகள்லாம் பாடிட்டு அபிஷேகம் பார்த்துட்டு நைட்டு மிட் நைட்டில் அந்த விரதத்தை முடிப்பாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி செய்வாங்க, ஒரு சிலர் காலையிலேயே அவங்களுடைய பிடிச்ச மாதிரி செய்வாங்க. கிருஷ்ணர் மாதிரி தன்னுடைய குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் ராதை வேஷம்லாம் போட்டு அவருடைய நினைவு சின்னங்களை அந்த வீடு ஃபுல்லாக அன்றைக்கி இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து அன்றைக்கி இருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷம். பகவான் தான் நம்மளுடைய குழந்தைகளாக இருக்கிறா போல், எல்லாரும் அவருடைய ரூபம்தான். அதனால் அன்றைக்கி கிருஷ்ணரை வந்து வழிபடுறது ரொம்ப விசேஷங்க. இன்னைக்கு ஷோவில் வந்து கிருஷ்ண ஜெயந்தினா எப்படி வந்து வீட்டில் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்றதான் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்க? எங்கள் வீட்டில் நாங்கள் கிருஷ்ணருக்கு உண்டான அந்த குழந்தை பொம்மைலாம் வாங்கிடுவோம். அவருக்கு வெண்ணெய், பால், பாயாசம், முறுக்கு, அதிரசம், அது மாதிரி எல்லா வெரைட்டி நமக்கு இறைவனுக்கு வந்து நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அது இறைவன் சாப்பிட்ணும். அதுக்கு உண்டான மாதிரி அவருக்கு என்னென்ன நமக்கு பிடிக்குதோ அது எல்லாமே நம்ம வச்சு பால் பழங்கள் எல்லாமே வச்சு அவருக்கு செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போது கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா குழந்தைகளில் வச்சு அவங்க பாதத்தெலாம் கோலமாவில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்களே, ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைகளை வச்சு என் பையன் இருக்கான், அவனுக்கு வந்து இப்போ செகண்ட் இயரு. அவனுக்கு வந்து இப்போ அவனை வந்து நாங்கள் கிருஷ்ணனாக அலங்கரித்து அவருடைய பாதத்தை வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி அவரை கிருஷ்ணனை ஆக்கி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ இந்த கிருஷ்ண ஜெயந்தி உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் உங்கள் வீட்டில்? கண்டிப்பாக எல்லா கிருஷ்ண ஜெயந்தியுமே ஸ்பெஷல் தான், பையன் இருக்கிறனால இன்னும் ஸ்பெஷல். நீங்கள் சொல்லுங்கள், கிருஷ்ண ஜெயந்தினா வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க? நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க ஸ்நாக்ஸ், அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நான் கடையில் இருக்கிறதுனால என்ன சொல்கிறேன்னா, இப்போ கிருஷ்ண ஜெயந்திலாம் ஸ்கூல்லலாம் பசங்களுக்கு நிறைய கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கிருஷ்ண ஜெயந்தி ஃபஸ்ட்டு நார்த்தில் தான் ஃபேமஸாக இருந்துச்சு. இப்போ சவுத்தில் செமையாக கொண்டாடுறாங்க. வருஷம் வீட்டில் கொண்டாடுறாங்களோ இல்லையா, ஸ்கூலில் பட் எல்லா ஸ்கூல்லையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் பசங்களை வேஷம் போட்டு வர சொல்கிறாங்க. ஸோ பிஸ்னஸும் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ருக்கோம், எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் நாங்கள் கும்பிட்டதில்லை. பட் கிருஷ்ண ஜெயந்தி நல்லா நம்ம ஊரில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முன்னை விட இப்போ நல்லாவே இருக்குது அதெல்லாம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை, ஃபெஸ்டிவல் சொல்லலாம் இல்லையா. என்னோடய குழந்தைங்களோட சேர்ந்து கொண்டாடுற பண்டிகை. ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கும் ஒரு கிருஷ்ணர் புதுசாக வாங்குவேன். எங்கள் வீட்டிலே நிறைய கிருஷ்ணர் பொம்மை வச்சுருக்கேன். நவராத்திரியிலும் நிறைய கிருஷ்ணர் பொம்மையெல்லாம் வச்சு நாங்கள்லாம் கும்பிடுவோம், பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவோம். இப்போவும் இந்த கிருஷ்ணனை வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் இந்த வருஷம். நம்ம ஊரில் வந்து நிறைய கிருஷ்ணனுக்கு நிறைய பேரெல்லாம் இருக்குது இல்லையா. அதில் வந்து நம்ம ஊரில் வந்து வெண்ணெய் கையில் வச்சுட்டுருக்கிற மாதிரி கிருஷ்ணனுக்கு வெண்ணத்தாழி கிருஷ்ணன்னு பேர். இது நார்த்தில் அதுக்கு வந்து லட்டு கோபால் அப்படின்னு பேர். அந்த மாதிரி நிறைய கிருஷ்ணர் வச்சுருக்கேன் என்னோடய வீட்டில். இந்த கிருஷ்ணர் பிறந்த இந்த கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணணும் எல்லோரும், ஹிந்துஸ் எல்லாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. நிறைய கிருஷ்ண பிரேமிகளுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் என்ன பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிடுவீங்க? எங்கள் வீட்டில் வந்து சீடை முறுக்கு எல்லாம் பண்ணுவோம். காலையிலேருந்து சாப்பிட மாட்டோம், நாங்கள் பட்னியாக இருந்து கிருஷ்ணனுக்கு பண்ணுவோம் எல்லாமே. சாயந்தரம் வந்து கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணிவிடுவோம் செஞ்சதெல்லாம், பழங்கள் எல்லாம். இந்த தடவை வந்து 56 விதமான சப்பன் போஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, போக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 56 விதமான பட்சணங்கள்லாம் செஞ்சு கிருஷ்ணனுக்கு படைக்கணும்னு ஆசைப்படுறேன். கிருஷ்ணன் தான் பண்ணிக்கணும் என் கையால். இன்னைக்கு ஃபைனலாக என்னடா ஒரு குட்டி கிருஷ்ணர் கூட நம்ம கண்ணில் மாட்டலையே அப்படின்னு நாங்கள் தேடிட்டே இருக்கும்போது தான் ஒரு அழகான குட்டி கிருஷ்ணர் இங்கே நின்றுட்டு இருந்தார். ஸோ அவரை கவரப் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துட்டோம். ஸோ இவங்க கிட்ட கேட்டு கிருஷ்ண ஜெயந்தினா என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படியே குட்டி கிருஷ்ணர்கிட்டயே ஒரு 2 வார்த்தை நம்ம பேசிடலாம். நீங்கள் சொல்லுங்கள். ஹாய் ஆண்டி. ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட நேம் பிரியங்கா. பிரியங்கா, ஓகே. கிருஷ்ண ஜெயந்தியை நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க?
ஸோ வெற்றி பிறந்ததுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி வந்து நார்மலி கிருஷ்ணருக்கு வழிபடுவோம். லைக் அவருக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் மெயினாக வெண்ணெய் அந்த மில்க் ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சு, குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு பாதம் வர வச்சு சாமி கும்பிடுவோம். அண்ட் உங்கள் கையிலே வந்து அழகான ஒரு குட்டி க்யூட்டான கிருஷ்ணர் இருக்காரு. ஸோ அவருக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணி எப்படியெல்லாம் ட்ரெஸ்அப் பண்ணி செலிப்ரேட் பண்ணலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கீங்க? லைக் அந்த வேஷ்டி அந்த கிரீடம் மாலை அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் போட்டப்போ அவன் வந்து 5 மந்த் பேபி, ஸோ நடக்கலை. இந்த இயர் நடக்கிறான். ஸோ பாதம்லாம் வச்சு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். குட்டி கிருஷ்ணர் எப்படி நிறையா சேட்டை பண்ணுவாரா? ரொம்பவே நிறைய அதுக்கான லைக் அந்த தழும்புகள் தான் அதுக்கான அடையாளம். ஆமாம். ஸோ கிருஷ்ண ஜெயந்தினா என்ன அப்படின்றத நிறைய பேர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? கண்டிப்பாக நீயும் தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீ சாப்பிட போறியா இல்லை வேலை பார்க்க போறியா? சாப்பிட போகிறேன். நிறைய பலகாரம் வரும்ல. வெரி குட். நானும் அதை தாண்டி செல்லம் பண்ண போகிறேன். வீட்டுக்கு போகிறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம அம்மா அப்பாலாம் என்னென்ன படைக்கிறாங்களோ அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். அண்ட் கிருஷ்ண ஜெயந்தியை பற்றியும் கொஞ்சம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கும் எங்களுடைய இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். காலையில் நாங்கள் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம், நைட்டு வீட்டுக்கு வருமோன்னு எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது இதில். உண்மையாக சொல்கிறேன், 1 வீக் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஸ்டமர் லொக்கேஷன் தெரியல, ரெஸ்டாரண்ட் தெரியல, திட்டு வாங்கினேன் நிறைய.